என்னம்மா, என்ன விசேஷம்? அண்ணே, சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறேன் அண்ணே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னைக்கு எங்க பண்றீங்க? அவங்க என்ன பெரிய மண்டபத்திலே பண்ண போறாங்க? கல்யாணத்தையே சின்னதா ஒரு 10க்கு 10 ஹால்ல முடிச்சிட்டாங்க. ஏன்பா இவங்களுக்கா என்ன சேப்பாங்க ஸ்டேடியத்தில் வச்சா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? விஜயா, விசேஷத்துக்கு சொல்ல வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? நீங்க சொல்லுங்கம்மா. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சீதாவோட மாமியார் வீட்டுல வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோன்னு. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, என்ன கிழமை சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை என்ன? நீங்களும் வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. அன்னைக்கு நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். லீவ் போட முடியாதாப்பா? இல்லடா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு தான் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. நான் போனால் தான் எல்லா கணக்கையும் காட்ட முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். நான் ஒரு நாளுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். அதான் ரவி முத்தெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் முன்னால் இருந்து பார்த்துக்குவாங்க. சரிங்க அண்ணே, உங்களால எப்போ முடியுமோ அப்ப வாங்க. இந்த பார் முத்து, கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. நீ பழசெல்லாம் மறந்துட்டு முன்னால நின்று சிறப்பாக செஞ்சு கொடு. சரிப்பா. ஏங்க, அவன் தான் முன்னாடி நின்னு ஃபங்க்ஷனை நடத்தணுமா? வீட்டுக்கு பெரியவன் ஒருத்தி நான் இருக்கேன்ல, ஏன் நான் போய் நின்னு நடத்தக்கூடாதா? டேய், ஆண்டி திரும்பவும் அன்னியன்ல இருந்து அம்பி மோடுக்கு போயிட்டாங்கடா. மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டாங்களே. தெரியலையே, அம்மா திடீர்னு ஷாக் கொடுக்கறாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? உங்க சம்பந்தி வீட்டுக்கு நாள்ல வரக்கூடாதா? ஐயோ, நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா. அட, அது என்ன வந்தா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? கல்யாணம் தான் ஏதோ அப்படி இப்படின்னு போச்சு. இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஆச்சே, இத நல்லபடியா நடத்தணும்ல.